ஸ்டார் தொகுதிகளில் நடக்கும் பெரிய ட்விஸ்ட். தொகுதி மாறும் முக்கிய தலைகள் யார் யார், எங்கே போட்டி? தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் களம் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. குறிப்பாக கடந்த தேர்தல்களில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர்களும் தோல்வியை தழுவிய முக்கிய தலைவர்களும் இந்த முறை தங்களுக்கு சாதகமான புதிய தொகுதிகளை தேர்வு செய்ய ஆர்வம் காட்டி வருகின்றனர். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் தங்களது வெற்றி வாய்ப்பை உறுதி செய்ய பல முக்கிய அரசியல் தலைவர்கள் இப்போதே தொகுதிகளை மாற்ற திட்டமிட்டு வருகின்றனர். திமுக, அதிமுக, பாஜக மற்றும் நாம் தமிழர் என அனைத்து கட்சிகளிலும் பல முக்கிய தலைகள் தொகுதி மாற திட்டமிட்டு வருகிறார்களாம். பாஜகவின் தேசிய மகளிர் அணி தலைவரான வானதி ஸ்ரீனிவாசன் தற்போது கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவாக உள்ளார். கடந்த தேர்தலில் வெறும் 1728 வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே அவர் வெற்றி பெற்றார். இந்த குறைந்தபட்ச வெற்றி விளிம்பு அவருக்கு ஒருவித தயக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் வரவிருக்கும் தேர்தலில் கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிட அவர் திட்டமிட்டு வருவதாக தெரிகிறது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடந்த முறை சென்னை திருவொற்றியூர் தொகுதியில் போட்டியிட்டு 3ஆம் இடத்தை பிடித்தார். ஆனால் இந்த முறை அவர் தனது சொந்த மாவட்டமான சிவகங்கையில் உள்ள காரைக்குடி தொகுதியை குறிவைத்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலின் போது காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த 28,000 வாக்குகள் மற்றும் அங்குள்ள உள்ளூர் செல்வாக்கு ஆகியவை சீமானின் இந்த முடிவுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். இருப்பினும் வரும் தேர்தலில் அவர் தனது தாத்தா கலைஞர் கருணாநிதி போட்டியிட்ட பாரம்பரிய தொகுதியான திருவாரூருக்கு மாற வாய்ப்புள்ளதாக பேச்சுகள் அடிபடுகின்றன. அதேபோன்று மூத்த அமைச்சர் பொன்முடி தனது தற்போதைய திருக்கோவிலூர் தொகுதியை தனது மகனுக்கு விட்டுக் கொடுத்துவிட்டு அவர் விழுப்புரம் அல்லது விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிட திட்டமிட்டுள்ளார். அதிமுகவின் சி.வி. சண்முகம் கடந்த முறை விழுப்புரத்தில் தோல்வியை தழுவியதால் இந்த முறை ரிஸ்க் எடுக்க விரும்பாமல் மயிலம் தொகுதியை தேர்வு செய்ய விருப்ப மனு அளித்துள்ளார். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கடந்த முறை அரவக்குறிச்சியில் தோல்வியடைந்தார். ஆனால் கடந்த தேர்தலில் கோவை பகுதியில் பாஜக கணிசமான வாக்குகளை பெற்றது. இதனைத் தொடர்ந்து அவர் கோவை மாவட்டத்தில் உள்ள சூலூர், சிங்காநல்லூர் அல்லது திருப்பூர் மாவட்டத்தின் பல்லடம் ஆகிய தொகுதிகளில் ஒன்றை தேர்வு செய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் பண்ருட்டியிலிருந்து நெய்வேலிக்கு மாற திட்டமிட்டுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பிற்கு பிறகு நெய்வேலியில் அவருக்கு சாதகமான சூழல் நிலவுவதாக கருதப்படுகிறது. மேலும் விசிகவின் வன்னியரசு வானூர் தொகுதியிலிருந்து எழும்பூர் அல்லது ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும், முன்னாள் அமைச்சர் வளர்மதி ஆலந்தூரிலிருந்து 1000 விளக்கு தொகுதிக்கு மாறலாம் என தெரிகிறது. இதேபோல நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியையும், டாக்டர் மகேந்திரன் கோவை தெற்கு அல்லது பொள்ளாச்சி தொகுதியையும் தங்களது அடுத்த இலக்காக வைத்துள்ளனர். இந்த தொகுதி மாற்றங்கள் அனைத்தும் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் பட்டியல் வரும்போதுதான் உறுதியாகும் என்றாலும் இப்போதே தமிழக அரசியல் களம் பெரும் மாற்றங்களுக்கு தயாராகி வருகிறது.